السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنْسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தஃப்சீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் திருமறை குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 54வது வசனத்தை நம்ம பார்த்து இன்னையோடு முடிச்சிருவோம். சரியா? போன வாரம் இந்த ஒரு 3 வாரமா இந்த ஆயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல 2 வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல என்னென்ன உதாரணங்கள் யார் யாருக்கு என்ன சொல்றான் இல்லையா அப்படிங்கறத 2 வாரமா பார்த்தோம். போன வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணங்கள் சொன்னாங்க இல்லையா? ஏன்னா உதாரணங்களை அறிந்து கொள்வது பெரிய ஒரு இல்ம். உதாரணங்களை யார் அறிந்து கொள்வார்களோ அவர்கள் யாரு? ஆலிம்கள். வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன். அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்களை யார் புரிந்து கொள்வார்கள்? ஆலிம்கள் தான் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றனால அந்த புரியக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அதனால நம்ம அதை புரிகிறோம் இல்லையா? நான் போன வாரம் 7 உதாரணங்கள் பார்த்தோம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல. அதை நான் பழைய பாடத்தை உங்கள்கிட்ட கேட்டுட்டு 8வது 9வது 10வதுக்கு இன்ஷா அல்லாஹ் போயிடுறேன். ஏன்னா ஒரு வாரத்தில் மறந்து போயிருக்குமா இல்லையா? அதனால உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி என்பதற்கு 3 உதாரணங்கள் சொன்னாங்க. அப்படித்தானே? என்னென்ன உதாரணம் தெரிஞ்சவங்க கை தூங்க பார்க்கறேன். ஒவ்வொரு ஆளா கேட்டுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபி என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் சொன்னாங்க? 3 உதாரணங்கள் சொன்னார்கள். அதுல ஏதேனும் ஒரு உதாரணம் வர்றாங்க. என்னது? அது நபிங்கிறதுக்கு அல்ல, அவங்களுடைய இந்த இல்மு அந்த தாவா செய்யறாங்கல்ல அதுக்கு உதாரணம் நான் மழையை போன்று அப்படின்ட்டாங்க. இல்ல. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். சரியா? ஒருவர் ஒரு வீட்டை கட்டினார். கட்டி முடிச்சிட்டு திறப்பு அன்னைக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார். அந்த விருந்து ஏற்பாடு செஞ்சு அந்த விருந்துக்கு அழைப்பதற்காக ஒரு ஆள் என்ன செஞ்சாரு? அழைப்பாளராக நியமித்தார். அந்த அழைப்பாளர் மக்கள்கிட்ட போய் இன்னார் வீடு கட்டிருக்கிறாரு, இந்த வீட்டுடைய திறப்பு விழாவுக்கு வாங்க, அந்த விருந்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு அந்த அழைப்பாளர் இவர் சார்பாக வீட்டு ஓனர் சார்பாக என்ன பண்றாரு? அழைப்பு கொடுக்கிறாரு. யார் அந்த அழைப்பாளரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க என்ன செய்வாங்க? அந்த வீட்டுக்கு வருவாங்க. அந்த விருந்தை என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. நான் அந்த வீட்டின் அழைப்பாளனை போன்று, அந்த விருந்துக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிடுறாருல அந்த அழைப்பாளனை போன்றவன் நான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நம்ம போன வாரம் ஹதீஸ் நம்பரோடு படிச்சோம் இல்லையா? அந்த அழைப்பாளன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எது? சொர்க்கம். இதை வச்சுதான் குடி போறதுக்கு விருந்துக்கு நம்ம கூடும் ஜாயிதுன்னு சொல்றோம், போறோம், சாப்பிடுறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் காலத்துல எல்லாம் குடி போறதுக்கு விருந்தெல்லாம் வைக்கல. எந்த ஹதீஸும் தலீல் கிடையாது. எதை வச்சு வைக்கிறோம், எதை வச்சு போறோம், எதை வச்சு சாப்பிடுறோம்? இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை வைத்து. புரியுதா? அடுத்த வாரம் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ் பில்லாஹி தஆலா. ஒரு உதாரணம்
இரண்டாவது உதாரணம் என்ன? அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு படை திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் பார்த்துட்டாரு, அந்த படை வந்து கொண்டிருக்கிறது பார்த்துட்டாரு. ஓடி வந்து ஊர் மக்கள்கிட்ட ஒரு படை திரண்டு வந்து கொண்டிருக்கிறது, இந்த ஊரை விட்டு காலி பண்ணி நீங்க வேற ஊருக்கு போயிருங்க என்று எச்சரிக்கை செய்கிறாரே, அவரை போன்றவன் நான். அவருடைய எச்சரிக்கையை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொண்டால் பாதுகாப்பு பெறுவார்கள். எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தால் அவர்கள் அந்த படையால் அழிக்கப்படுவார்கள். புரியுதா? இது இரண்டாவது உதாரணம். நான் போன வாரம் தெளிவா நம்பரோடு சொல்லிருக்கிறேன், நீங்க பழைய பாடத்தை எடுத்து பார்த்துக்கலாம். மூணாவது உதாரணம் என்ன? ஒருத்தர் வந்து ஒரு விளக்கு ஏத்தினாரு, எரிச்சாரு, சுத்தி வெளிச்சமா இருக்குது, பூச்சிகள் ஈசல்கள் வருதா இல்லையா? அந்த ஈசல்கள் வந்ததை போன்று பூச்சிகள் வந்ததை போன்று என்ன செய்கிறது? பூச்சிகள் அந்த விளக்க நோக்கி வருது, நெருப்பை நோக்கி வருது, நெருப்புல வந்து உழுவுது. அந்த விளக்கேற்றினவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அது நெருப்பில் விழாமல் என்ன செய்கிறார்? தடுக்கிறார். அதை மீறி அந்த பூச்சி என்ன செய்யறது? உள்ள வந்து உழுவுது. அந்த விளக்கேற்றுகிறாரே, வந்து விழக்கூடிய பூச்சிகளை தடுக்கிறாரே, அவரை போன்றவன் நான். புரியுதா? அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு 3 உதாரணங்கள் சொன்னாங்க. நல்ல ஞாபகத்துக்கு வந்துருச்சா? மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு 3 உதாரணம் சொன்னார்கள். முஸ்லிம்னா இப்படி, இதை போன்றவன் அதை போன்றவன் அப்படின்றாங்க. சொல்லுங்க பாக்குறேன். எல்லா முஸ்லிம்களும் ஒரே கட்டடத்தை போன்றவர்கள் இல்லையா? ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம், எல்லா முஸ்லிம்களும் ஒரே உடலை போன்றவர்கள். இரண்டாவது உதாரணம். மூணாவது உதாரணம், முஸ்லிம்கள் பேரித்த மரத்தை போன்றவர்கள். புரியுதா? ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு உதாரணம். எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டுகிறதோ அது மாதிரி ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஒன்னும். ரெண்டாவது என்ன? ஒரே உடலை போன்றவர்கள். காலில் முள்ளு குத்துது, வாய் ஆண்டு கட்டும் இல்லையா? மற்ற காலும் சேர்ந்து போய் என்ன செய்யும்? டாக்டர்கிட்ட வாய் பேசும், கண்ணு அழுவும் இல்லையா? அப்ப ஒரு உறுப்புக்கு ஒரு நோவு ஏற்பட்டு விட்டால் மற்றதெல்லாம் பதறுகிறதா இல்லையா? அது மாதிரி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் மற்ற முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? போய் உதவி செய்யணும், உதவி செய்யணும். ரெண்டாவது பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம்? பேரித்த மரம். பேரித்த மரத்துடைய எல்லாமே மக்களுக்கு ஃபாயிதா, எதுவும் வேஸ்ட் கிடையாது. அது மாதிரி ஒரு முஸ்லிமின் சொல், செயல், அங்கீகாரம் அம்பட்டும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர என்னவா இருக்கக்கூடாது? வேஸ்டா இருக்கக்கூடாது இல்லையா? அப்படித்தானே? மாஷா அல்லாஹ். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவா செய்றாங்கல்ல, அவங்க தாவா செஞ்சாங்கல்ல, அவங்களுடைய இல்மு, அவங்களுடைய தாவாவுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. என்ன உதாரணம்? அவர்கள் பயனுள்ள மலையை போன்றவர்கள். புரியுதா? அந்த பயனுள்ள மலை மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதா இல்லையா? அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயனுள்ள மலையை போன்றவர்கள் இல்லையா? மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சாங்கல்ல, மக்களுக்கு தாவா செஞ்சாங்கல்ல, அந்த மக்களை 3 வகையாக பிரித்தார்கள். 3 வகையாக பிரித்து அதுக்கு ஒரு பூமி, இவர் இந்த பூமியை போன்றவர், இந்த தரையை போன்றவர், அவர் அந்த பூமியை போன்றவர், இவர் இந்த பூமியை போன்றவர் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதுல முதல் பூமி எதை சொன்னாங்க? மழை நீரை உறிஞ்சி புற்பூண்டுகள், மரமட்டைகள், செடி கொடிகள், காய்கறிகள், பூக்களை என்ன செய்கிறது? விளைவிக்கிறார். புரியுதா? அவர் மாதிரி இருக்கணும். அந்த பயான கவனமா கேட்டு உள்வாங்கணும். பூமி எப்படி தண்ணியை குடிக்குது பத்தியாலா? அது மாதிரி நீங்கள் ஒரு குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்யணும்? குடிச்சு உள்வாங்கணும். புரியுதா? உள்வாங்கியது மட்டுமல்லாமல் அது மரமாக, செடியாக, கொடியாக, பழங்களாக, பூக்களாக, காய்கறிகளாக மக்களுக்கு உதவி செய்து பத்தியாலா? அது மாதிரி நீங்கள் தாவா மூலமாக மக்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இது 1வது சொன்னாங்க. 2வது, 3 சொன்னாங்க. 4 சொன்னாங்க. 5 சொன்னாங்க. 6 சொன்னாங்க. 7 சொன்னாங்க. 8 சொன்னாங்க. 9 சொன்னாங்க. 10 சொன்னாங்க. 11 சொன்னாங்க. 12 சொன்னாங்க. 13 சொன்னாங்க. 14 சொன்னாங்க. 15 சொன்னாங்க. 16 சொன்னாங்க. 17 சொன்னாங்க. 18 சொன்னாங்க. 19 சொன்னாங்க. 20 சொன்னாங்க. 21 சொன்னாங்க. 22 சொன்னாங்க. 23 சொன்னாங்க. 24 சொன்னாங்க. 25 சொன்னாங்க. 26 சொன்னாங்க. 27 சொன்னாங்க. 28 சொன்னாங்க. 29 சொன்னாங்க. 30 சொன்னாங்க. 31 சொன்னாங்க. 32 சொன்னாங்க. 33 சொன்னாங்க. 34 சொன்னாங்க. 35 சொன்னாங்க. 36 சொன்னாங்க. 37 சொன்னாங்க. 38 சொன்னாங்க. 39 சொன்னாங்க. 40 சொன்னாங்க. 41 சொன்னாங்க. 42 சொன்னாங்க. 43 சொன்னாங்க. 44 சொன்னாங்க. 45 சொன்னாங்க. 46 சொன்னாங்க. 47 சொன்னாங்க. 48 சொன்னாங்க. 49 சொன்னாங்க. 50 சொன்னாங்க. 51 சொன்னாங்க. 52 சொன்னாங்க. 53 சொன்னாங்க. 54 சொன்னாங்க
ரெண்டாவது தரிசி நிலம், அது என்ன செய்யும்? தண்ணீரை உறிஞ்சாது, தேக்கி வச்சுக்கிறேன், மக்களுக்கு உதவி செய்யும், ஆனால் தான் பயன் பெறாது. சில பேரை பார்க்கிறோம்ல, என்னத்தை தான் பயான் சொன்னாலும் என்னத்தை தான் கேட்டாலும் ஏற்று என்ன செய்ய மாட்டாங்க, அமல்படுத்த மாட்டாங்க. அப்ப எவ்வளவு தான் மழை பெஞ்சாலும் தண்ணி உரியாம நிக்கிது பத்தியாலா, அது அந்த உரியாத பூமியை போன்றவர்கள். புரிஞ்சா? அதை உரியாம தண்ணி அந்த குளம் தேக்கி நிக்கும், ஆனா உரியாத பூமி ஏத்து அமல் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த தண்ணினால மக்களுக்கு ஃபாயிதாவா இருக்கு பத்தியாலா, அது மாதிரி கேட்ட உபதேசத்தை வச்சு மக்களுக்கு தாவா செஞ்சு என்னவா இருப்பாங்க? ஃபாயிதாவா இருப்பாங்க. ரெண்டாவது. மூணாவது என்ன? கட்டாந்தர. அதுல என்ன? மழை பெஞ்சாலும் உறிஞ்சவும் செய்யாது, தேக்கி வைக்கவும் செய்யாது. அப்பண்டா பயானுகளை கேட்டுவிட்டு இந்த காதல கேட்பாங்க, அந்த காலை விட்டுட்டு போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த காதுக்குள்ள போகவே செய்யாது. புரியுதா? அப்படின்னு 3 உதாரணங்கள் சொன்னாங்க. நம்ம யார் மாதிரி இருக்கணும்? அந்த ஃபர்ஸ்ட் மாதிரி, மலையை உறிஞ்சது பத்தியலா, குறுப்பொண்டுகளை முளைக்க செய்கிறது பத்தியலா, அது மாதிரி நம்ம இருக்கணும் இல்லையா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் கடைசி நபி, அப்படித்தானே? அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்கல்ல. என்ன உதாரணம் சொன்னாங்க? ஒரு அழகான கட்டிடத்தை போன்று, முந்தைய நபிமார்களை பொறுத்தவரை ஒரு அழகான ஒரு மாளிகை போன்றது. சரியா? அந்த மாளிகை சூப்பரா கட்டப்பட்டிருக்குது, ஒரே ஒரு செங்கல் மட்டும் வைக்கப்படலை. மக்கள்லாம் பார்க்கறாங்க, மாஷா அல்லாஹ் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது அப்படி பாராட்டுறாங்க, புகழ்றாங்க. ஆனா அந்த அந்த மூலையில மட்டும் ஒரு செங்கல் வைக்காம காலியா இருக்குது. இங்கன மட்டும் அந்த செங்கலை வச்சிருந்தா செம சூப்பரா இருக்குமே அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. புரியுதா? அப்ப நபிமார்களுக்குரிய உதாரணம் என்பது அந்த மாளிகையை போன்றவர்கள், முந்தைய நபிமார்களுக்கு. அந்த மாளிகையை அழகுபடுத்தி மெருகூட்டுகிறதே அந்த கடைசி செங்கலை போன்றவன் யாரு? நான். அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாளிகையின் அழகூட்டக்கூடிய கடைசி செங்கலை போன்றவன் அப்படின்ட்டாங்க. இதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நண்பன், நல்ல நண்பன் கெட்ட நண்பன். புரியுதா? நல்ல நண்பனுக்கு என்ன உதாரணம்? அத்தர் வியாபாரி இல்லையா? கெட்ட நண்பனுக்கு என்ன உதாரணம்? கொல்லப்பட்ட. புரியுதா? பார்த்திருக்கிறோம். ஒரு கிஃப்ட் கொடுத்து போட்டு சண்டை வந்துட்டா திருப்பி கேட்கலாமா? கேட்க கூடாது. கேட்கிறவன் யார் மாதிரி? வாந்தி எடுத்த நாய் தன்னுடைய வாந்தியை நக்கக்கூடியவனை போன்று. புரியுதா? இதுகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த பழைய பாடங்கள். நான் எதுக்கு பழைய பாடங்களை ஞாபகம் ஊட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அதை சொல்லிட்டு புதுசுக்கு போனாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். புரியுதா? ஹைர் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். புதுசுக்கு நான் போயிடுறேன். நம்ம 8வது செய்தியாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது பெண்கள் இருக்கிறாங்க பத்தியலா, பெண்களுக்கு என்ன உதாரணம்? பெண்களுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு 2 உதாரணங்கள் சொன்னார்கள். ஒரு உதாரணம், பெண்கள் எதை போன்றவர்கள்? கண்ணாடியை போன்றவர்கள். பெண்கள் சரியா பூவை போன்றவர்களா? பஸ்ல போட்டிருப்பான், பஸ்ல பூவையர்கள் சரியா அப்படின்னு போட்டிருப்பான். பூ மாதிரி தான், பூ மாதிரி. அது நம்மளுவோ சொல்லக்கூடிய உதாரணம். பூ மாதிரின்னு நம்மளுவோ சொல்றமே தவிர அல்லாஹ்வோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூ மாதிரி சொல்லல. சரியா? அவங்க என்ன உதாரணம் சொன்னாங்கன்னு சொன்னா, கண்ணாடியை போன்றவர்கள். புரியுதா? கண்ணாடினா கையை வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி கிடையாது. புரியுதா? கண்ணாடியை எப்படி நம்ம ரொம்ப சாஃப்டா வச்சிருப்போமோ, ரொம்ப எச்சரிக்கையா வச்சிருப்போமோ, ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்போமோ, அது மாதிரி மனைவி என்ன செய்யணும்? ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறனும். ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறனே. ஒண்ணுமில்ல, நம்ம இங்கேருந்து மெட்ராஸ் போறோம்னு வைங்களேன், நம்ம கிடைச்ச பஸ்ல ஏறி போயிருவோம் இல்லையா? எங்கன இடம் கிடைச்சாலும் படுத்துக்கிடுவோம், எங்கன போய் தங்கிக்கிடுவோம். மனைவியே கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அப்படி போவோமா? மாட்டோம். எது முடிஞ்ச அளவுக்கு உச்சகட்ட பாதுகாப்போ அந்த பாதுகாப்பு என்ன செய்வோம்? பண்ணுவோம். சாப்பாடை வைங்க,
நம்ம நினைச்சதை சாப்பிட்டுக்கிறோம், ஆனா அவங்க வந்தா கரெக்டா சாப்பிடுவோம். சாப்பிட இடத்தை வைங்க, நம்ம எங்கன போய் நின்று போய் சாப்பிட்டு போயிடுவோம், ஆனா அவங்க வந்தா ரொம்ப கரெக்டா இருப்போம். அப்ப மனைவி என்பவள் எதை போன்றவள்? கண்ணாடியை போன்றவள். கண்ணாடி பொருளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ அது மாதிரி மனைவி என்ன செஞ்சிடன பாதுகாப்பா வச்சுக்கிறானோ அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ இமாம் புகாரி 6211வது ஹதீஸாக 6211வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. சம்பந்தப்பட்ட சஹாபி அன்ஜஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒட்டகத்துல அந்த கூண்டு மாதிரி இருக்கு பத்தியலா, அதுல பெண்களை ஏற்றி கொண்டு பிரயாணம் பண்றாங்க. ஒட்டகத்தை வேகமா விரட்டுறாங்க. அப்படி வேகமா விரட்டுறத ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, யா அன்ஜஷா ருவைதக், அன்ஜஷாவே பொறுமையாக போ, மெதுவாக போ, சரியா? சௌகக பில் கவாரீர், உனக்கு மேல ஒட்டகத்துக்கு மேல யார் இருக்கிறது? கண்ணாடி கூண்டுகள் உள்ளன, கண்ணாடி கூண்டுகள் உள்ளன. அந்த கண்ணாடி கூண்டுகள் கீழே விழுந்து விடக்கூடாது, அது உடைந்து விடக்கூடாது. அதனால பாதுகாப்பா மெதுவா போ. ஒண்ணுமில்ல, நம்ம தனியா வண்டி ஓட்டும் போது என்ன செய்வோம்? கொஞ்சம் வேகமா போவோமா இல்லையா? நம்ம தனியா வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வேகமா போக வாய்ப்பு இருக்குது. நமக்கு பின்னால மனைவி உட்கார்ந்துக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வேகம் காட்டுவோமா? காட்ட மாட்டோம். எப்ப காட்டுவாங்கன்னு சொன்னா கல்யாணம் முடிக்க லவ்வர்கள் போவாங்க பத்தியலா, அப்ப நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே பறக்கும் வண்டி, புரிஞ்சா? அதெல்லாம் வேற நோக்கம். நம்மள மாதிரியான மக்களை பொறுத்தவரை நம்மளுவ தனியா போனா ஓரளவுக்கு மீடியமா போவோம். மனைவி பின்னால ஏற்கனவே வைங்களேன், ரொம்ப எச்சரிக்கையா ரொம்ப பாதுகாப்பா போவோம். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்ஜஷாவே கண்ணாடி கூண்டு பின்னால் எடுக்கிறாங்கப்பா, அது உடஞ்சா கீழே உழுந்துரும்பா, உடஞ்சு போயிரும்பா, கீழே உழுந்தா உடஞ்சு போயிரும்பா, அதனால என்ன செய்ய, நீ மெதுவா போ அப்படின்னு சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ் இமாம் புகாரி 3331வது ஹதீஸாக, என்ன ஜமால் பாய் சவுண்ட் எல்லாம் ஓகே தானே? 3331வது ஹதீஸாக. ஃபேன் வேணுமோ? யாருக்கும் ஃபேன் வேணும் அப்படின்னா நீ ஒரு போட்டுக்கிறங்க, சரியா? இடையில இந்த பூச்சி கீச்சி அதெல்லாம் வந்துட்டாண்டா கொஞ்சம் இதா வச்சுக்கிறோம். இதுல சொல்றாங்க, இன்னல் மர்அத குலிகத் மின் லிலஇன், பெண்கள் எதால் படைக்கப்பட்டவர்கள்? வளைந்த எலும்பால் படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப 8வது உதாரணம் பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள் ஒரு ஹதீஸ், இன்னொன்னு பெண்கள் வளைந்த எலும்பை போன்றவர்கள். வளைஞ்சு போன எலும்பை நம்ம திடீர்னு நேரா நிமித்தனமாக்கு, அது நேரா நிமிருமா? நிமிராது, உடஞ்சு போயிடும். கொஞ்சம் 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 கொஞ்சமா பண்ணுமாக்கு என்ன செய்ய? நிமிருமா இல்லையா? அது மாதிரி மனைவியுடைய சில குணங்கள் சில பேச்சுக்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் தடாலடியான மாற்றத்தை உருவாக்க கூடாது, உருவாக்க முடியாது. ஏன்னா அவங்க மூளை அப்படித்தான். நம்ம தான் என்ன செய்யணும்? அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும், புரியுதா? அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லிருக்கிறாங்க. இது நம்ம பார்த்த 8வது உதாரணம், சரியா? அப்புறம் 9வது உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இத இமாம் புகாரி 5059வது ஹதீஸாக, 5059வது ஹதீஸாக இமாம் புகாரி சொல்றாங்க, ஒரு முஃமின் குர்ஆனை ஓதுகிறார், ஓதியது பிரகாரம் அமல் செய்கிறார். புரிஞ்சாஜி? ஒரு முஃமின் குர்ஆனை ஓதுகிறார், ஓதுவது மட்டுமல்ல சேர்த்து சேர்த்து என்ன செய்கிறாரு? அமலும் செய்கிறார். அவர் எதை போன்றவர் என்று சொன்னால், அவர் எதை போன்றவர்? எதை போன்றவர்? அவரு எலுமிச்சம்பழம். அதாவது ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அதுல எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோ, நார்த்தங்கன்னு போட்டிருக்கோ, சரி 2 போட்டிருக்குது, எலுமிச்சம்பழம் போட்டிருக்குது, எல்லாம் ஒண்ணுதான், பெருசு சிறுசு அவ்வளவுதானே, சரியா? ஹதீஸ நான் அப்படியே வாசிக்கிறேனே. அதாவது அல் முஃமினு அல்லதி யக்ரவுல் குர்ஆன வ யஅமலு பிஹி, ஒரு முஃமின் குர்ஆனை ஓதுகிறார், வ யஅமலு பிஹி, அது பிறகு என்ன செய்கிறாரு? அமலும் பண்ணுகிறார். அவர் எதை போன்றவர் என்று சொன்னால், கல் உதுருஜா,
உத்துருஜா அப்படின்னு சொன்னா 3 பழங்களுக்கு சொல்வார்கள். ஒன்னாவது ஆரஞ்சு பழம் இருக்கு பத்தியலா, இந்த புருத்துக்காலு, சரியா, ஆரஞ்சு பழத்தையும் உத்துருஜாங்குவாங்க. ரெண்டாவது நார்த்த பழண்டிய பத்தியலா, நார்த்த பழத்தை உத்துருஜாங்குவாங்க, லெமனை உத்துருஜாங்குவாங்க. புரியுதா? அப்ப அவர்கள் குர்ஆன ஓதுறாங்கல்ல, குர்ஆன ஓதுறது மட்டுமல்லாம அது பிரகாரம் அமல் செய்யறாங்கல்ல, அவர்கள் எந்த பழத்தை போன்றவர்கள் என்று சொன்னால், எந்த பழத்தை போன்றவர்கள்? ஆரஞ்சு பழத்தை போன்றவர்கள். அவர்கள் ஆரஞ்சு பழத்தை போன்றவர்கள் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏன் அவர்கள் ஆரஞ்சு பழத்தை போன்றவர்கள் என்று சொன்னால், தாமுஹா தையிபுன், அவருடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். புரியுதா? ஆரஞ்சு பழம் சாப்பிடுவோமா இல்லையா? டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்லையா? டேஸ்ட் நல்லா இருக்கேன். வரீஹுஹா தையிபுன், வாசம் என்னவா இருக்கேன்? ஆரஞ்சு பழத்தை மோந்து பார்த்தா நல்லா வாசம் அடிக்குமா இல்லையா? அப்ப குர்ஆனை ஓதி அது பிரகாரம் அமல் செய்கிறாரே, அவர் ஆரஞ்சு பழத்தை போன்றவர். டேஸ்டும் நல்லா இருக்கும், அதனுடைய வாசமும் நல்லா இருக்கும். புரியுதா? அப்படின்றாங்க. அப்ப நம்ம யாரு மாதிரி இருக்கணும்? ஆரஞ்சு பழம் மாதிரி. ஆரஞ்சு பழத்தை பார்த்தா நம்ம ஞாபகம் வரணும். புரியுதா? நம்ம ஆரஞ்சு பழம் மாதிரி குர்ஆனை ஓதவும் செய்யணும், அது பிரகாரம் என்ன செய்யணும்? அமல்படுத்தவும் செய்யணும். அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 9வது உதாரணம். சரியாச்சு? 10வது உதாரணம் அதே ஹதீஸ், அதுலயே 4 உதாரணம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மூமின் குர்ஆனை ஓதவில்லை, புரியுதா, ஆனா அமல்படுத்துறாரு. நம்ம எல்லாம் நிறைய பேர் குர்ஆனை ஓத மாட்டோம் இல்லையா? குர்ஆன் ஓதுனா ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, சுகமா இருக்காதா? மத்த வெளியே போய் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்காது, உள்ள உட்கார்ந்து 10 நிமிஷம் ஓதுறது கஷ்டமா இருக்கு. அப்ப நிறைய மூமின்களை பொறுத்தவரை அதுலயும் இந்த குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்க பத்தியெல்லாம், இந்த தௌஹீத் பேசுறாங்கல்ல, அவங்க அதிகமா ஓத மாட்டாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஓரளவுக்கு என்ன செய்வாங்க? அமல்படுத்துவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மூமின் குர்ஆனை ஓதுவது இல்லையோ அதே சமயத்துல அமல்படுத்த. நான் கேட்கிறேன், உங்கள கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், புரியுதா? உங்கள டெய்லி ஒரு ஜூஸ் ஓதக்கூடியவங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. புரியுதா? இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கள் எல்லாம் 3 நாள்ல ஒரு குர்ஆனை முடிச்சாங்க, 5 நாள்ல ஒரு குர்ஆனை முடிச்சாங்க, 7 நாள்ல ஒரு குர்ஆனை முடிச்சாங்க இல்லையா? அப்ப 3 நாள் 5 நாள் 7 நாள்ல குர்ஆனை முடிச்சனால தான் இன்னும் சொல்ல போனா ஒரு சஹாபி டெய்லி குர்ஆனை முடிச்சார். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்ப அப்பெல்லாம் முடிக்காதப்பா, நீ 3 நாள்ல முடி அப்படின்டாங்க. இன்னும் ஜாஸ்தியா ஓதுவனே அப்படின்டாரு, 1 வாரத்துல முடி அப்படின்டாங்க. இன்னும் ஜாஸ்தியா ஓதுவனே அப்படின்டாங்க, 1 மாசத்துல முடி. சஹாபி யாரு? அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 1 மாசத்துல ஓதி முடி சொன்னாங்க பத்தியலா, அதை வச்சுதான் 30 ஜுஸுவா வந்திருக்குது. கரெக்டா மாசம் சம்பளம் மட்டும் வாங்குறோம்ல, மாசம் எப்படி சம்பளம் வாங்குறோமோ அது மாதிரி என்ன செய்யணும்? மாசம் குர்ஆனை ஓதி முடிக்கணும். அப்படி எல்லாம் அதை வச்சுதான் இருக்குது. புரியுதா? அப்படிலாம் ஹதீஸ் வருது. அப்ப எந்த மூமின் குர்ஆனை ஓதுவது இல்லையோ அதே சமயத்தில் அமல்படுத்துகிறாரோ அவர் எந்த பழத்துக்கு நிகர் என்று சொன்னால், யாருக்கு நிகர்? இதுக்கு நிகர் பேரிச்சம்பழம் மாதிரி. புரிஞ்ச அன்பர்பாய், அவர் பேரிச்சம்பழத்தை போன்று. வல் மூமினுல்லதி லா யக்ரவுல் குர்ஆன, ஒரு மூமின் ஈமான் கொண்டிருக்கிறாரே ஆனால் குர்ஆனை லா யக்ரவுல் குர்ஆன, குர்ஆனை என்ன செய்வது இல்லை? ஓதுவது இல்லை. ஆனால் யஅமலு பிஹி, அதை கூட என்ன செய்கிறாரு? அமல் செய்கிறார். அவர் எதை போன்ற என்று சொன்னால், தம்ரா, தம்ராவை போன்றவர். தம்ரானா பேரிச்சம்பழத்தை போன்றவர். தஅமுஹா தையிபுன் லா ரீஹ லஹா, பேரிச்சம்பழத்துடைய டேஸ்ட் என்னவா இருக்கேன்? சூப்பரா இருக்கும். சரியா? நான் கூட நல்லா இருக்கு சொல்ல போனேன். பேரிச்சம்பழத்துடைய டேஸ்ட் சூப்பரா இருக்கேன். அப்ப அந்த அமல் பண்றாருல அந்த டேஸ்ட் சரியா சூப்பரா இருக்குது. ஆனால் லா ரீஹ லஹா, அதுக்கு என்ன இல்லை? எந்த நறுமணமும் இல்லை. அதை மோந்து பார்த்தா மணக்குமா? மணக்காது. அப்ப அந்த மனத்தை ஏத்துக்கன்னு சொன்னா ஓதணும். ஓதுவது நறுமணம். குர்ஆனை ஓதுவது என்ன? நறுமணம். அப்ப பேரிச்சம்பழ அதாவது ஆரஞ்சு பழம் மாதிரி இருந்தா 100% உங்களுக்கு மார்க்கு. பேரிச்சம்பழம் மாதிரி இருந்தா 50%. சரியா? மார்க்கு. இது மூமினை பொறுத்தவரை. அப்புறம் அதே ஹதீஸ்லயே
முனாஃபிக்குகளும் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்களும் முஸ்லிம்கள் மாறி தன்னை சொல்லி கொண்டு நடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களும் குர்ஆனை ஓதுவார்கள். புரிஞ்சா? ஒரு முனாஃபிக்கு அவர் என்ன செய்யறாரு? குர்ஆனை ஓதுறாரு. குர்ஆனை ஓதும் முனாஃபிக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், அதே புகார் அதே நம்பர் தான் பாய், 5059 5059 அப்படித்தானே? நான் என்ன சொன்னேன்? சரி அதானே குறைப்பு விட்டியல. சரியா? 5059 5059. இது இன்னொருல இருக்குது, 5020வது ஹதீஸ்ல இருக்குது. அது எழுதிருங்க சின்ன மாற்றத்தோடு. 5020வது ஹதீஸ் அதே புகாரில. நம்ம முனாஃபிக் குர்ஆன் ஓதுவார்ல, அவர் மசல் முனாஃபிக் அல்லதி யக்ரவுல் குர்ஆன, அந்த முனாஃபிக் குர்ஆன் ஓதுறாரே அவர் யாரை போன்றவர், எதை போன்றவர் என்று சொன்னால் கர்ரிஹானா, அவர் ரீஹானாவை போன்றவர். ரீஹானா துளசி செடி. ரீஹானா என்ன? துளசி செடி. ரீஹுஹா தய்யிபுன், அதோடைய ரீஹ என்னவா இருக்கேன்? மன நல்லா தான் இருக்கேன். ஆனா தஅமுஹா முர்ருன், அதோடைய டேஸ்ட் வந்து பெருசா இருக்காது. சரியா? அதுக்கு பெரிய ஒரு டேஸ்ட் இருக்குமா? அதுக்கு இருக்காது. அது மாதிரி ஒரு முனாஃபிக் குர்ஆன் ஓதுறாருன்னு சொன்னா அது துளசியை போன்று நல்லா மணக்குமே தவிர, குர்ஆன் ஓதுறது மணக்குமே தவிர என்ன இருக்காது? அதுல டேஸ்ட், அமல் தான் டேஸ்ட், அந்த டேஸ்ட் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதே புகாரில் அதே நம்பர்ல ஒரு முனாஃபிக்கு குர்ஆனை ஓதுவதே இல்லை. சரியா? அவனுக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், மசல் முனாஃபிக் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன கல் ஹன்லலா, அவர் ஹன்லலாவை போன்றவர். ஹன்லலானா இந்த கும்மட்டி செடி, கும்மட்டி காய்ங்குவாங்கல்ல, கசப்பு காய், அந்த கசப்பு காய், கசப்பு செடியை போன்றவர். தஅமுஹா முர்ருன் வ ரீஹுஹா முர்ருன், டேஸ்ட் என்னவா தான் இருக்கேன்? கசப்பா தான் இருக்கேன். மனம் என்னவா இருக்கேன்? அருவருப்பான மனமா தான் இருக்கும். புரியுதா? இது முனாஃபிக்கு குர்ஆனை ஓதாம அமலும் பண்ணாம இருக்கிறான் பத்தியலா, அவனுக்கு உதாரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உதாரணம் சொன்னாங்க? இது நம்ம மொத்த லிஸ்ட்ல 12வது உதாரணம். நான் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா கொடுத்துட்டேன். சரியா? நீங்க மூணையும் சேர்த்து ஒண்ணுட்டிய, நான் ஒவ்வொன்றையும் பிரிச்சுட்டேன். சரி, ஒரே ஹதீஸ வச்சு. ஓகே, புரிஞ்சாச்சா? அப்புறம் 13வது உதாரணம் என்ன என்று சொன்னால், ஒருவர் காலை மாலை ஓதக்கூடிய அதுக்காறுகளை சரியாக ஓதுகிறார். சரியா? காலை மாலை ஓதக்கூடிய அதுக்காறுகள், தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அதுக்காறுகள், அன்றாட ஓதக்கூடிய துவாக்கள் இல்லையா? கரெக்டா ஒது செய்யறோம், ஓதக்கூடிய துவா, பள்ளிக்குள்ள வர்றோம் ஓதக்கூடிய துவா, பாத்ரூமுக்கு போயிட்டு வர்றோம் ஓதக்கூடிய துவா. அப்ப அன்றாட ஓதக்கூடிய துவாக்கள், காலை மாலை ஓதக்கூடிய துவாக்கள், தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த அதுக்காறுகளை ஓதுகிறோமா இல்லையா? அதுகளை எல்லாம் ஒருத்தர் ஓதுறாரு. ஒருத்தர் என்ன பண்றது இல்ல, அதுகளை எல்லாம் பெருசா பண்றது இல்ல. அந்த 5 வேளை தொழுக ஃபர்ல மட்டும் கரெக்டா பாத்துக்கிறவாரே தவிர, அந்த ஃபர்லு இல்ல வாஜிபாத்துகள் அதை மட்டும் கரெக்டா இருப்பாரே தவிர, இந்த மாதிரியான சுன்னத்துகளை என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். புரிஞ்சா? அவருக்கு உதாரணம் என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி 6407வது ஹதீஸாக 6407 6407 தமிழ்ல சொன்னா புரியும். புரிஞ்சா? மசலுல்லதி எதுக்குற ரப்பஹு, ஒருவர் அல்லாஹ்வுடைய ரப்பை திக்ர் பண்ணுகிறார். காலை மாலை ஓதக்கூடிய அதுக்கார்கள் கரெக்டா. சரியா? இப்ப நம்ம மாலையில ஓதணுமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஒரு 10 தடவை. புரியுதா? இந்த முஅவ்விதாது சூறாக்கள் 3 தடவை. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இல்லையா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி, அப்புறம் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவ ஸமீஉல் அலீம். எத்தனை தடவை? 3 தடவை.
அப்புறம் பாத்தீங்களாக்க ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. எத்தனை தடவை? 3 தடவை. அப்புறம் பாத்தீங்களாக்க ஆமா சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அது. அப்புறம் பாத்தீங்களாக்க சய்யிதுல் இஸ்திக்ஃபார் காலை மாலை ஓத வேண்டுமா இல்லையா? اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இல்லையா? ஓதணும். காலையிலையும் ஓதணும், மாலையில என்ன செய்யணும்? ஓதணும். அப்புறம் பாத்தீங்களா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எத்தனை முறை? 3 முறை. புரியுதா? இப்படி காலை மாலை ஓதக்கூடிய அதுக்கார்கள் என்னது? அஸ்பான் ஆதாம். சரியா? காலை மாலை ஓதக்கூடிய அதுக்கார்கள், தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அதுக்கார்கள், அன்றாட அந்தந்த தேவையின் பொழுது ஓதக்கூடிய அந்த அதுக்கார்களை யார் ஓதுகிறாரோ அவருக்கும், வல்லதி லா எதுக்குரு ரப்பஹு, யார் அந்த அதுக்கார்களை தஸ்பீஹாத்துகளை திக்ருகளை ஓதவில்லையோ அவருக்கும் உதாரணம் என்ன என்று சொன்னால், மஸலுல் ஹய்யி வல் மையிதி, ஹயாத்தாக உள்ளவனுக்கும் செத்தவனுக்கும் உள்ள வேறுபாடு. புரியுதா? யார் அன்றாட ஓதக்கூடிய அந்த அதுக்கார்களை ஓதுகிறாரோ அவர் உயிரோடு உள்ளவனுக்கு சமம். யார் ஓதவில்லையோ அவர் அல் மையித்தி, மையத்துக்கு சமம். நடக்கிறாரு போறாரு வராரே தவிர அந்த ஃபர்ல மட்டும் பண்ணி போட்டு வாஜிபாத்துகளை மட்டும் பண்ணி போட்டு இந்த சுன்னத்துகளை இதெல்லாம் பண்ணலாம்னு சொன்னா, நடக்கிறாரு போறாரு வர்றாரு சாப்பிடாருக்கு போறாரே தவிர யார் மாதிரி? நடமாடும் பிணம், நடமாடும் ஜனாசா. நான் சொல்லவில்லை, சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. மஸலுல் ஹய்யி வல் மையிதி, ஹயாத்தாக உள்ளவனுக்கும் மௌத்தா போனவனுக்கும் உள்ள வேறுபாடு என்று சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இது அடுத்த உதாரணம். புரியுதா? எத்தனை உதாரணம்? 13வது உதாரணம். 14வது உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டில குர்ஆன் ஓதப்படுகிறது. ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறது, இன்னொரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லை. அப்படித்தானே? நாம் வீட்டில் குர்ஆனை ஓத வேண்டுமா இல்லையா? வீட்டிலும் குர்ஆனை ஓத வேண்டும். இன்னும் சொல்ல போனா, முடிஞ்சா சுன்னத் தொழுகையில எங்க தொழுவனே? வீட்டுல போய் தொழுவனே. வீட்டுல தொழுதா டபுள் மடங்கு நன்மை. புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரா பள்ளிக்கு வருவாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பாங்க, பார்த்து என்ன செய்வாங்க? இகாமத் சொல்றாங்க. அப்படிதான் ஹதீஸ் இருக்குது. இந்த மாதிரி அவுகாத் ஸலா ஃபஜ்ர் 4:54, அவர் இகாமத் 5:20 இப்படியா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல போட்டுருந்துச்சு. அந்த டைம் வந்து கீ கீ கீன்னு அடிச்சிச்சு இல்ல. எதை வச்சு பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருவாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பாங்க, உடனே இகாமத் சொல்லுவாங்க. இப்படிதான் ஹதீஸ். அப்ப நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு சுன்னத் சொல்ல மாட்டாங்களோ? என்ன செய்வாங்க? வீட்டிலே தொழுது விட்டு வருவார்கள். அதான் பரக்கத்து, அது வீட்டுக்குரிய பரக்கத்து. சொல்றாங்க, நீங்க பள்ளி தொழுகையை தொழுது விட்டு வீட்டுக்கென்று தொழுகைகளை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளி தொழுகை எது? ஃபர்து தொழுகை. வீட்டு தொழுகை எது? சுன்னத்துகள் நஃபில்கள். புரியுதா? அப்ப சுன்னத் நஃபில் தொழுகைகளாக இருந்தாலும் சரி, குர்ஆன் திலாவத்தாக இருந்தாலும் சரி, ஏன்னா வீட்டுல உட்கார்ந்து ஓதுனா மலாயிகத்து ரஹ்மா வருவாங்க, ஹதீஸ் இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் இருக்குது. அப்ப ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறது, இன்னொரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லை. ஒரு வீட்டில் அதுக்காடுகள், பெண்கள் காலை மாலை ஓதக்கூடிய அந்த அதுக்காடுகள் தஸ்பீஹாத்துகள் என்ன செய்யறாங்க? கரெக்டா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வீட்டில் அந்த மாதிரி தஸ்பீஹாத்துகள் அதுக்காடுகள் சொல்லப்படவில்லை என்று சொன்னால், அவர்களை பற்றி ஹதீஸை இமாம் முஸ்லிம் 780வது ஹதீஸாக 780வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மஸலுல் பைத்தில்லதி யுதுகருல்லாஹு ஃபீஹி வல் பைத்தில்லதி லா யுதுகருல்லாஹு ஃபீஹி மஸலுல் ஹய்யி வல் மையிதி. புரியுதா? ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய திக்ருகள் சொல்லப்படுகின்றன, குர்ஆன் ஓதப்படுகின்றன, இன்னொரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லை, அல்லாஹ்வுடைய திக்ருகள் சொல்லப்படவில்லை என்று சொன்னால், அந்த வீடும் அல்லாஹ்வுடைய திக்ருகள் சொல்லப்படுகிறது, குர்ஆன் ஓதப்படுகிறது,
அது உயிரோடு உள்ள ஊடு. அந்த வீட்டுக்கு தான் இருக்குது, ரூஹ் இருக்குது. புரியுதா? எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு என்ன? அல் மையத்தி, செத்து போனது. அது ஜனாசா. அது வீடா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது என்னது? அது ஜனாசா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நம்முடைய வீடுகள் ஜனாசாவாக ஆகிவிடக் கூடாது. எதுவாக இருக்கனே? ஹயாத்தான, ரூஹானியத்தான, ரூஹு உள்ள, உயிர் உள்ள வீடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அதே ஹதீஸ்ல இன்னொரு செய்தியை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர். என் அருமை சஹாபாக்களே, உங்களுடைய வீடுகளை எதுவாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம்? கபுருஸ்தான்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். புரியுதா? இன்ன ஷைத்தான் அல்லதி யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரவு ஃபீ சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டு சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்போ உங்க வீட்டை கபுருஸ்தானாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு கபுருஸ்தான் மாதிரி. உதாரணம் சொல்றாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அது வீடு இல்லப்பா. ஒண்ணு செத்த பெறமுட்டாங்க, ரெண்டாவது அந்த ஜனாசா அடக்கம் பண்றாங்கல்ல, அந்த அடக்கம் பண்ணக்கூடிய கபுருஸ்தானுப்பா. ஏன்னா கபுருஸ்தான்ல தான் குர்ஆன் ஓதக்கூடாது. கபுருஸ்தான்ல குர்ஆன் ஓதலாமா? நம்ம அஜயத்துமார்கள் கபுருஸ்தான போய் யாசின்லாம் ஓதுவாங்க. நம்ம மக்கள் உல்டாவா பண்றதானே. அப்ப ஓதக்கூடாது, வீட்டுல உட்கார்ந்து ஓதுப்பான்னு சொல்ல பள்ளி அல்பாத்திஹா, சரியா? அப்படின்னு உனையுமே அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹ் சூரா, ஃபலக் சூரா, நாஸ் சூரா, அப்புறம் யாசின் சூரா. நம்ம திருச்சலாம் பரவாயில்ல, இந்த காயில் சாரி என்னது இல்ல கோட்டாப்பட்டணம், ஜேதாப்பட்டணம், அங்கெல்லாம் பார்த்துருக்கிறேன், சரியா? அதே மாதிரி காயில் படுக்கல என்ன தல்கீன் சொல்லுவாங்கல்ல, மூத்தா போயிருவாங்க பாய், மூத்தா போய் அடக்கம் பண்ணிருவாங்க. 4 அடி தோண்டி 5 அடி தோண்டி உள்ள வச்சிருவாங்க. உள்ள வச்சிட்ட பிறகு ஒருத்தர், சரியா, காயில் படுத்துவ சொல்லுவாரு, உட்கார்ந்து கபூர்ல வச்சு, இப்ப வந்து மலக்கு வருவாங்க, மன்ற புக்கன்னு கேட்பாங்க, ரப்பி எல்லான்னு பதில் சொல்லுங்க. மண் நபி உட்கான்னு கேட்பாங்க, நபி ரசூலுல்லாஹி சொல்லி பதில் சொல்லுங்க. மா தீனு உட்கான்னு கேட்பாங்க, தீனி அலிஸ்லாம் பதில் சொல்லுங்க. மூத்தா போனவர் பாய் அடக்கமும் பண்ணிட்டாங்க, கபருக்குள்ள போயிட்டாரு. அவருக்கு இங்க உள்ள அஜரத்து மோயின என்ன செய்வாரு? சொல்லி கொடுப்பாரு. கேட்டா தல்கீனுங்குவாரு. தல்கி அதை விட கொடுமையின் உச்சகட்டம் என்ன என்று சொன்னால், தல்கீன் ஓதலைன்னு சொன்னா எங்க கபுருஸ்தான்ல அடக்கம் பண்ண பர்மிஷன் தர மாட்டோம். முஸ்லிம்களுங்க, புரியுதா? அப்ப இதை விட ஒரு அவமானம், இதை விட ஒரு கேடுகெட்ட செயல் எதுவாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, கபுருஸ்தான்ல இருந்து குர்ஆன் ஓதாதே, ஹதீஸ். கபுருஸ்தான்ல இருந்து தொழுவாதே, எந்த தொழுகையை தவிர? ஜனாசா தொழுகையை தவிர. ஹதீஸ் இருக்குது, ஜனாசா தொழுகை கபுருஸ்தான் தொழுதுக்குறங்க. நீங்க வரலைன்னு சொன்னா நீங்க மட்டும் போய் என்ன செய்யுங்க? கபூர்ல போய் நின்று ஜனாசா தொழுவுங்க. ஹதீஸ் வருது. ஜனாசா தொழுகையை தவிர பாக்கி தொழுகைகள் தொழுவலாமா? தொழக்கூடாது. குர்ஆன் ஓதலாமா? ஓதக்கூடாது கபுருஸ்தானில. அப்ப எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு வந்து கபுருஸ்தானுக்கு நிகர் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம வீட்டுல குர்ஆன் ஓதணும், கபுருஸ்தான ஆக்கிடக்கூடாது. சரியா? இதான் உதாரணம். சரியா? அப்படின்னாங்க. ஏதாவது உதாரணம்? 14வது உதாரணம். 15வது உதாரணம் என்ன என்று சொன்னால், அது வந்து யாருடைய, இது வந்து திருமீதில 2913வது ஹதீஸாக, 2913வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருடைய இதயத்தில் குர்ஆன் இல்லையோ, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிப். யாருடைய இதயத்தில் குர்ஆன் இல்லையோ அவருடைய இதயம் எதை போன்றது? பாலடைந்த வீட்டை போன்றது. வீடுடா செழிப்பா இருக்கணும், கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி நீட்டா இருந்தாதான் வீடு. பாடஞ்சு போன வீட்டுக்குள்ள போகுமா? பிற நிம்மதி கிடைக்குமா? சந்தோஷம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப யாருடைய இதயத்தில் குர்ஆன் இல்லையோ, சூறாக்கள் இல்லையோ, வசனங்கள் இல்லையோ, அவருடைய வீடு வந்து, அவருடைய கல்பு வந்து எது மாதிரி? பாழடைந்த வீட்டை போன்றவரே அப்படின்னு ஹதீஸ் இருக்குது.
அப்ப பாலடைந்த வீடுகளாக நாம் ஆகிவிடக் கூடாது. நம்ம கல்புல முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? குர்ஆனே இருக்கணும், குர்ஆன் ஏறணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது 15. 16வது ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஹதீஸ நம்பர் நான் எழுத மறந்துட்டேன். ஹதீஸ் செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். குர்ஆனை மனப்பாடம் பண்றாங்கல்ல ஏதா பகது, நான் சொல்றேன், நீங்க எடுங்க. என்னன்னா, யாரு குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டு சரியா அத மறந்துடுறாங்களோ, நசீத்து ஆயத்தன் ஃபாயத்தன், சரியா, நான் ஏற்கனவே இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன், அது என்ன செஞ்சிட்டேன்? மறந்து விட்டேன் அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவரு யாரு அப்படின்னு சொன்னா, குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறார்ல, அவர் யாருக்கு நிகர் என்று சொன்னால், ஒருத்தர் ஒட்டகம் வச்சுக்கிறார்ல, அந்த ஒட்டகத்தை வச்சிருக்க கூடியவரே என்ன செய்யணும்? டெய்லி அதை பராமரிக்கணும், பால் தீனி போடணும், பாதுகாக்கணும். அந்த ஒட்டகத்தோடு டீலிங் என்ன செய்யணும்? வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒட்டகத்தை வைத்திருப்பவர் அதை அவிழ்த்து விட்டு அதை பராமரிக்கவில்லை என்று சொன்னால், தீனி போடவில்லை என்று சொன்னால், அந்த ஒட்டகம் என்ன செஞ்சனே? விட்டு ஓடி போயிடும். விட்டு ஓடி போய் காணா போயிடும். காணா போன ஒட்டகத்தை தேடி மறுபடியும் செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அப்ப சூறாக்களை மனப்பாடம், ஒட்டுமொத்த குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில்களாக இருந்தாலும் சரி, அல்லது குறிப்பிட்ட சூறாக்களை மனப்பாடம் செய்த உங்களை போன்ற சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அந்த சூறாக்கள் கடைசி வரை, கியாமத்து வரை, மௌத்து வரை என்ன செய்யணும்? கல்புலுக்குள்ள இருக்கனே. நான் நசீத் ஆயத்தன் ஃபாயத்தன், நான் முன்னால மனப்பாடம் பண்ண பாய், மறந்து போச்சு பாய், சரியா? முன்னால சூரத்துல முழு குர்ஆனுக்கு தெரியும், மறந்து போயிருச்சு. யாசீன்லாம் தெரியும், மறந்து போயிருச்சு. சொல்லுகிறோமா இல்லையா? இப்படி செய்பவன் அந்த ஒட்டகத்தை வாங்கி போட்டு பாதுகாக்காம அவுத்து விட்டுறான்ல, காணா போயிருச்சு பத்தியலா, அது மாதிரியானவன் அப்படிங்கிற ஹதீஸ நம்பர் பிடிச்சிட்டீங்களா? 5000, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. புகார்ல 5031 அந்த அளவுல வரும். இந்த 5000ல இருந்து 5050 60 அதுக்குள்ளதான். அதுல தான் ஃபலாயில் குர்ஆன், அங்கதான் அந்த பாடம் வருது, சரியா? 5031. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இது மாதிரியான பல்வேறு உதாரணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க. இந்த உதாரணங்கள் உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? புரியுதுல? அப்ப வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், யார் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை புரிவாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை புரிவாங்கன்னு சொன்னா யார் புரிவாங்க? யாருக்கு இல்மு இருக்கிறதோ, ஆலிம்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இதைதான் இந்த வசனத்திலே பேசுகிறான். வலக்கது சர்ரஃபனா ஃபீ ஹாதல் குர்ஆனி லின்னாஸி மின் குல்லி மஸல். வலக்கது சர்ரஃபனா, நாம் தெளிவுபடுத்துகிறோம். சர்ஃப்னா என்ன? சரியா? சர்ஃப், சரியா? சர்ஃப்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு பல பதில் சொல்லலாம். அரபி கிராமர் படிக்கிறவங்களுக்கு சர்ஃப் அப்படின்னு சொன்னா சொல் இலக்கணம். இலக்கணத்துக்கு அரபில நஹு என்று சொல்வார்கள். சொல் இலக்கணம், ஒரு வார்த்தையை 100 பிரிப்பாங்க. அப்படியே இறந்த காலம், வருங்காலம், ஏவல் வினை, விலக்கல் வினை, ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமை, பன்மை, படற்கை, முன்னிலை, தன்னிலை. புரியுதுல? இப்பெல்லாம் ஒன்ன வச்சுக்கிட்டு 100 பிரிப்பாங்க. ஃபஅலன்னு ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா? அதை வச்சு என்ன செய்வாங்க? ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன, ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும், ஃபால்தி ஃபால்துமா ஃபால்துன்ன, ஃபால்து ஃபால்னா. 14 சொல்லிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். புரியுதா? ஒன்ன பலதா மாத்துறது, அதான் சருஃபு. எல்லாம் இறந்த காலம். கரெக்டா சொன்னலாம் ஜமால் பாய். அப்புறம் முதாரினா வருங்காலம். எஃபாலு எஃபாலானி எஃபாலூன, தஃபாலு தஃபாலானி எஃபால்ன, தஃபாலு தஃபாலானி தஃபாலூன, தஃபாலீன தஃபாலானி தஃபால்ன, அஃபாலு நஃபாலு. வருங்காலமா சொன்னேன். புரியுதா? அடுத்த 14 ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டாச்சு. 14 + 14 என்ன ஆயிருச்சு? 28 ஆயிருச்சு. அப்புறம் பாத்தியலாக்க லியஃபஅல் லியஃபஅலா லியஃபஅலு லிதஃபஅல் லிதஃபஅலா லியஃபஅல்ன. படற்கை ஏவல் வினை அவன் செய்யட்டும். நான் தஃப்சீர் வகுப்புல கிராமரா மாத்திட்டனோ, சரியா? ஏன்னா சருஃப் புரியுதா? அப்படின்ட்டு அப்புறம் பாத்தியலாக்க 6 ஆயிடுச்சா? 28 6 எத்தனை? 34 ஆயிடுச்சா?
அப்புறம் இஃபால் இஃபாலா இஃபாலு இஃபாலி இஃபாலா இஃபால்னா ஆலை நீ செய், நீங்கள் 2 பேர் செய்யுங்கள், ஆண்களே நீங்க 2 பேர் செய்யுங்கள், இஃபாலு நீங்கள் செய்யுங்கள். புரிஞ்சா? இஃபாலி பெண்பால் ஒருமை, பெண்பால் இருமை, பெண்பால் பன்மை. 6 ஆயிடுச்சு. எத்தனை ஆயிடுச்சு? 40 கிட்ட ஆயிடுச்சா? அப்புறம் லா யஃபால் லா யஃபாலா லா யஃபாலு லா தஃபால் லா தஃபாலா லா யஃபால்னா லா தஃபால் லா தஃபாலா லா தஃபாலு லா தஃபாலி லா தஃபால்னா லா தஃபால்னா லா அஃபால் லா நஃபால். அப்புறம் ஒரு 14 வந்துடும். புரிஞ்சா? அப்புறம் பார்த்தா அது இன்னும் ஜாஸ்தியா போகும். எதுவா என்ன ஜாஸ்தியா போகும்? நூனு சகீலா சேர்க்கணும், நூனுல ஹஃபீஃபா சேர்க்கணும். எஃப்அலன்ன எஃப்அலான்னி எஃப்அலுன்ன. சரியா? இப்படி இப்படி பார்த்தோன்னு வைங்களேன். அப்புறம் இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான், இஸ்முல் ஆலா. புரிஞ்சா? உங்களை போட்டு உசுர வாங்குறணும். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு சொன்னா, அன்வர் பாய் வார்த்தை ஒண்ணுதான் இருக்கேன். நீங்க ஒரு வார்த்தையை உடைச்சு 100க்கு மேல பிரிக்கலாமா? அப்படி பிரிச்சாதான் அது எந்த வார்த்தை என்ன பொருள் என்று கண்டுபிடிக்க முடியும். குர்ஆன்ல அப்படி கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை என்ன, அது கரெக்டா தர்ஜுமா செய்யணும்னு சொன்னா அப்படி அந்த பிரிக்கும் சக்தி, அந்த ஞானம் இருக்கணும். அப்பதான் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் சர்ஃப். ஒரு வார்த்தையை பல வார்த்தையை ஆக்கணும் பத்தியாலா, அதான் சர்ஃப். அரபியில சில்லறை என்னத்தா சோப், அவர் அப்படித்தான். சரியா? அதே மாதிரி பாத்தியாலாக்கு சில்லறை இந்த சர்ஃப் சவுதியில கேட்பாங்க இந்த சர்ஃப். புரியுதா? உங்கள்கிட்ட நீங்க ஹஜ் உம்ராவுக்கு போறீங்க, ஒரு சவுதிக்காரர் வந்து இந்த சர்ஃப் அப்படி கேட்டா, நாம் இந்தி சர்ஃப் ஃபாலா ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்து அப்படின்ற கூடாது. புரியுதா? சர்ஃபுக்கு இன்னொரு அர்த்தம் சில்லறை என்று பொருள். ஒரு 500 ரூபாய் தாலு பாய், 500 ரூபாவை பல தாளா மாத்திரமில்ல, சில்லறை 500, 100, 200, 50, 20, 10, 5, 2, 1 பல ரியால் இருக்குல்ல பாய், ஒன்ன பழச பிரிக்கிறோம்ல, அதனால சர்ஃப். புரியுதா? அவ ஒரு விஷயத்தை நாம் அதே மாதிரி ஏடிஎம் மிஷின் இருக்கு பாத்தியாலா? சரியா? ஏடிஎம் மிஷின் அதுக்கு அரபில சும்மா விட்டு அடிக்கிறது. புரியுதா? சர்ராஃபா. சர்ராஃபா அதிகமான சில்லறை தரக்கூடியது. புரியுதா? நீங்க போட்ட ஒரு 5000 ரூபாய் அடிச்சு நீங்களேன், உங்களுக்கு அப்படி நோட்டா தரும். அப்படியே 9 நோட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு 10ஆவது நோட்டு என்ன செய்யும்? 100 ரூபாய் கொடுக்கும். எனக்கெல்லாம் எடுத்து பழக்கம் இல்லை. புரியுதா? அவ கரெக்டா அது சர்ஃபு தருது பாருங்க. அப்படி பண்ணுது. மஸ்ரஃப் மஸ்ரிஃப்ங்குவாங்க. எதை சொல்லுவாங்க? பேங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம உன்ன பழசாக்குறோம் பத்தியலா, அதான் சர்ஃபு. அல்லாஹ் சொல்றான், வலக்கது சர்ரஃபுனா, நிச்சயமாக நாம் தெளிவு. இந்த சொல்லுவாங்க அரபில, தமிழ்ல பிரிச்சு மேய்கிறது. சரியா? நல்ல ஒரு மெக்கானிக் கிட்ட வந்து 2 வீலர் கொடுக்குறோம் வைங்களேன், அவர் 2 வீலர் என்ன செய்வாரு? இல்லையே மஸ்தான் பாய், பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. இதை கிளட்டி அதை கிளட்டி அதை கிளட்டி அப்படி பிரிச்சு மேய்ஞ்சி அப்புறம் 2 வீலர் ஆக்கிடுவாங்க. ஒரு அதே மாதிரி ஒரு ஏசியை கொடுக்குறோம், ஒரு அவர்கிட்ட இந்த அந்த பாக்ஸ் அந்த ஏசியை வச்சாலும் எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சி சரி பண்ணுவாங்க. அப்புறம் ஏசியா அசம்பிள் பண்ணி விட்டுருவாங்க. புரியுதா? அந்த ஞானம் இருந்தா தான் பிரிக்கவும் முடியும், சேர்க்கவும் முடியும். எனக்கு பிரிக்க தெரியும், ஆனா சேர்க்க தெரியாது. புரியுதா? அப்ப அந்தந்த ஞான சர்ஃப் இருக்கணும். புரியுதா? அல்லாஹ் சொல்ற, வலக்கது சர்ரஃபனா, நிச்சயமாக நாம் தெளிவு ஒவ்வொன்றையும் பிரிச்சு மேய்கிறோம், தெளிவுபடுத்துகிறோம். ஃபீ ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனில். யாருக்காக? லின்னாசி, மக்களுக்காக. மின் குல்லி மசல், எல்லா உதாரணங்களையும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளவு தெளிவா சொல்லியும் வகானல் இன்சான் வகதர ஷைஇன் ஜதலா, நிறைய மனுஷன் என்ன பண்றான்? நிறைய விஷயங்கள்ல தர்க்கம் பண்றான், வாக்குவாதம் பண்றான், போராடுறான், ஏத்துக்கிற மாட்டுக்கிறான். இவ்வளவு தெளிவான சொல்லியும் என்ன செய்யறான்? வாக்குவாதம், விதண்டாவாதம் பண்றான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவ என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன உதாரணங்களை சொல்லுகிறானோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரிய முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணங்கள் சொன்னாங்களோ அதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிய முயற்சிக்க வேண்டும். அந்த நல்ல உதாரணங்கள் ஜாயிஸ் என்று பொருள், கெட்ட உதாரணங்கள் ஹராம் என்று பொருள். புரிய? நீங்க உதாரணம் நம்ம சொன்னோம்ல, அந்த வீடு அந்த விருந்தாள் சொன்னோம்ல, அதை வச்சுதான் குடி போறதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் கூடும் சொன்னோம்ல. இப்ப நல்ல உதாரணம் ஹலால் ஜாயிஸ் என்று பொருள். கெட்ட உதாரணம் என்ன? நாயி சொன்ன, அது என்னது? ஹராம் என்று பொருள் என்கிற ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும்.
ரெண்டாவது அதுல இருந்து ஃபத்வா எடுக்கணும், அதுல இருந்து ஃபிக்ஹ் என்ன செய்யணும், எடுத்து இது கூடும் கூடாது அப்படிங்கன்னு. அதே சமயத்தில் யார்கிட்டையும் சண்டைக்கு போறது, சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, தர்க்கம் பண்றது, விதண்டாவாதம் பண்றது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கினானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை எப்படி புரிந்து கொண்டு அமல் செய்து மக்களுக்கு புரிய வைத்தார்களோ, சஹாபாக்கள் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொண்டு பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி அமல்படுத்தினாங்களோ, அதுபோல நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.